கிளாசிக் 350 இந்த வண்டி வந்து ஃபுல் பஃபிங் பண்ணோம் ப்ரோ. உங்கள் வீடியோஸ் பார்த்து எடுத்துகிட்டு வந்தேன். அண்டு வந்து ஃபுல்லாக ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருங்க எனக்கு. ஸோ ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்பரான சர்வீஸே நான் பண்ணல. ஆயில் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக பண்ணிடலாம் சொல்லிட்டு எல்லா கேஸையும் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. கேஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பேக்கிங்லாம் சுரண்டி க்ளீன் பண்ணிவிட்டு இன்ஜின் கேசஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக பெட்ரோல் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணியாச்சு. ஸோ அப்போ தான் கிளியரன்ஸ் கரெக்டாக வரும் பஃபிங் பண்ணும்போது. அப்புறம் வந்து 2 லெக்கையுமே கழட்டியாச்சு. ஸோ லெக்கெல்லாம் வரங்க எந்தளவுக்கு டல் ஆகிடுச்சு அப்படின்னு பண்ணதை காட்டுறேன். ஸோ பாருங்கள் பஃபிங் பண்ணி வந்துருச்சு. ஸோ எந்த அளவுக்கு கிளிஸ்டன் கிளியராக இருக்குது பாருங்கள் லெக்கு. அப்புறம் இன்ஜின் கேசஸ் கூட எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பஃபிங் பண்ணி வந்துருச்சு. ஸோ ராக்கர் கப்பை பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு வந்து நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பாருங்கள் பஃபிங் பண்ணக்கப்புறம். கலெக்ட்னா எல்லா பேக்கிங்கும் மாற்றி தான் ஆகணும். ஸோ கம்ப்ளீட்டாக பேக்கிங் கிட்டலாம் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் கலெக்ட்னா போல்டட் முதற்கொண்டும் க்ரோம் பண்ணி போட்டாச்சு வண்டியில். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு. அப்புறம் பார்த்தா டேங்க்கு சரியான ரெஸ்ட்டு, பயங்கரமான வண்டி மிஸ்ஸிங் இருக்குது ப்ரோ அப்படின்னாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எந்த அளவுக்கு ரெஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். டேங்க் தான் ப்ரோ மாற்றணும் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே ப்ரோ மாற்றிடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னார் கஸ்டமர். கம்பெனிலேருந்து ஆர்டர் போட்டு ஒயிட் கலர் டேங்கை வர வச்சாச்சு. ஸோ புது டேங்க்கு வாங்கியாச்சு. கஸ்டமருக்கு வந்து மாட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் இந்த மாதிரி டேங்க் மாற்றணும் இல்லை ஸ்பேர்ஸ் எதாவது மாற்றினா டெஃபினட்டாக நம்ம ஷாப்பு கட்டுருவாங்க. சில கலர்லாம் வந்து ஸ்டாக் அப்படியே இருக்கும். சில கலர் வந்து ஆர்டர் பண்ணி தான் வர வைக்கிற மாதிரி இருக்கும் ஜென்யூன் ஸ்பேர்ஸ். ஆனால் ஆர்டர் பண்ணி வர வச்சிடலாம். அப்புறம் பெட்ரோல் டாப்புமே மாற்றியாச்சு. ஏன்னா டாப்லேயுமே பயங்கரமாக ரஸ்ட்டு அடைச்சிருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு டேங்கே மாற்றிட்டோம்னு சொல்லிட்டு டாப்பையுமே மாற்றியாச்சு. அப்புறம் வந்து ஹேண்டில் வெயிட் அதையுமே வந்து குரோம் பண்ணி மாட்டியாச்சு. கஸ்டமர்லாம் சொல்லலை. ஸோ நம்மளே எடுத்து பண்ணி கொடுத்தாச்சு கஸ்டமருக்கு. வண்டியும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் லுக்கு. அப்புறம் பேக் மட்கார்டு அதுவுமே பயங்கரமாக ரஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சி. மாற்றிடலாமா ப்ரோன்னு கேட்டார். இல்லை ப்ரோ நான் கட் பண்ணி போட்டு தரேன், நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட் சர்வீஸில் கூட மாற்றிக்கோங்க, இப்போ மாற்றுற மாதிரி இல்லைன்னா. சரி ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக எனக்கு உங்களுக்கு என்ன தோந்தோ பண்ணி கொடுத்துருங்க ப்ரோ அப்படின்னு சொன்னார். நான் உங்கள் வீடியோஸ் பார்த்து தான் வந்தனால ஃபுல் ட்ரஸ்டபுளாக இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிடுங்க, என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னாரு. ஸோ பக்காவாக கோன்செட்லேருந்து எல்லாமே எல்லாத்தையும் முடிச்சுட்டு ப்ராப்பராக சின்னதாக ஒரு வாட்டர் வாஷ் மாதிரி பண்ணியாச்சு. ஸோ பஃபிங் பண்ணுற வண்டிக்கு மட்டும் நானே வந்து கழுவிடுவேன். ஸோ ஏன்னா நல்லா வந்து விம்ஜெல் போட்டு கழுவுனா நல்லா உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் கிடைக்கும். ஓவராலாக எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஸோ பாருங்கள் நம்ம ஒர்க் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கஸ்டமர் ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டார். ப்ரோ பட்ஜெட்டில் ரீஸ்டோர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ என் வண்டி, நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கலன்னு சொன்னார் கஸ்டமர். ஸோ கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி. ஸோ பாருங்கள் நம்ம ஒர்க் எப்படி இருக்குன்றது. இந்த மாதிரி ஒர்க் உங்களுக்கும் பண்ணோம் அப்படின்னா புல்லட் வச்சுருக்கோங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் உமர் மோட்டார் கேரேஜ்.